ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு க்ளீனிங் அண்ட் பெயிண்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நமக்கு ஒரு டேங்க் கிடச்சிருக்கு. இந்த டேங்க் என்னதுன்னா, முன்னாடி ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் முன்னாடி இந்த ஆடு மாடுக்கெலாம் தண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டேங்க் தாங்க கிடச்சிருக்கு. பட் மோசமான நிலைமையில் கிடச்சிருக்கு. இதுக்குள்ளாடி பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு எரிச்சினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு வாஷ் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக என்னால் க்ளீன் பண்ணவே முடியல. அப்புறம் இந்த தொண்டு இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு நான் கொஞ்சம் நல்லாவே தேய்ச்சேன். அது வச்சு தேய்ச்சுமே எனக்கு க்ளீன் ஆகலைங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்க ஒன்று எடுத்து வச்சு அந்த பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சுல, பிளாஸ்டிக் என்ன ஆயிடுச்சுன்னா எரிஞ்சு ஃபுல்லாகவே ஒட்டி இருந்துச்சு. அந்த ஒட்டி இருந்தது எதுவுமே இந்த தொண்டால் க்ளீன் பண்ண போது வரவே இல்லை. அதனால நான் கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்க ஒரு திங் வச்சுதாங்க உரைச்சி ஃபுல்லாகவே உரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இது ரொம்ப பழைய தொட்டி ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, 2 ஹோல் இருந்துச்சு, சின்னதாக 2 ஹோல் இருந்துச்சு. அது முன்னாடியே சிமெண்ட் மாதிரி ஒரு பெயிண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஒயிட் கலரில் இது மாதிரி அந்த டேங்கெல்லாம் ஒட்டுறது, அது வச்சு முன்னாடியே நாங்கள் ஒட்டி தாங்க வச்சுருந்தோம். ஸோ இதில் லீக் ப்ரூஃப் அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஓரளவு நான் ரொம்பவே க்ளீன் பண்ணி பார்த்தேன், எனக்கு க்ளீன் ஆகலை. ஸோ அந்த எட்ஜு இந்த கத்தி மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி ஓரளவு இந்த டேங்கை நான் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் தூக்கி போட்டேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே அதுக்குள்ளாடி எரிஞ்சு போய் இருந்த பிளாஸ்டிக் தாங்க. இது சும்மா வேஸ்ட் எரிக்கிறதுக்காக, பிளாஸ்டிக் எரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால தான் இதுக்கு இந்த நிலைமை. அப்புறமா நாங்கள் ஒரு பெயிண்ட் வாங்கியிருந்தோங்க, ஒரு டெரக்கோட்டா பெயிண்ட். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நாங்கள் வாங்கியிருந்த ஒரு பெயிண்ட் தாங்க இது. இது ஜஸ்ட் நாங்கள் கடையில் போய் இந்த மாதிரி டேங்கில் அடிக்க வேண்டிய பெயிண்ட் அப்படின்னு கேட்டோம். அவங்க இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் தாங்க தந்துருந்தாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, பவுடர் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பவுடர் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்க நல்லா இருக்காது அப்படின்னு தான் இந்த பெயிண்ட்டை கொடுத்து விட்டாங்க. இதில் நாங்கள் தண்ணியோ எதுவுமே மிக்ஸ் பண்ணலைங்க. ஜஸ்ட் அவங்களே கடையில் இருந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக எல்லாமே பண்ணி தந்தாங்க. ஸோ இது ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லைங்க இந்த பெயிண்ட்டு. இன்றைக்கி தாங்க நான் ஃபஸ்ட்டாக பெயிண்டிங்கே பண்ணுறேன். இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணதே இல்லை. ஸோ ப்ரெஷ் கூட ஒன்று புதுசாக வாங்கிக்கிட்டோம். பெயிண்ட் பண்ணி பார்த்தா ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இதை திருப்பி போட்டு தான் பெயிண்ட் பண்ணேன். ஸோ பிகாஸ் அது உள்ளாடி ரொம்பவே எரிஞ்சனால அந்த கலர் பிளாக் கலரில் இருந்துச்சுல்ல. ஸோ நான் ஃபஸ்ட்டு பின்னாடி பெயிண்ட் பண்ணி பார்ப்போம், பிகாஸ் நமக்கு தான் பெயிண்டிங் தெரியாது, ஃபஸ்ட் டைம் இல்லை. அதனால தான் இப்படி போட்டு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே பெயிண்ட் பண்ணும்போது என் பையன் தனியாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவனுக்கும் வேணும் அப்படின்னு கேட்டான். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு அவன் தான் ஃபஸ்ட்டு ஓடி வந்தான். ஸோ அவனை சமாதானப்படுத்தணும்ல, அதனால் அவனுக்காக வேண்டியும் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அவன் வேலையை பார்த்துக்கிட்டான், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டேன். ஒரு வழியாக ஒரு சைடு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டோங்க. இது என்னன்னா, இது ஒரு 1 hours காய விடணும். 1 hours கழிச்சு பார்த்தப்போ நல்லாவே காஞ்சிருச்சுங்க. நார்மல் பெயிண்ட் எல்லாமே காயாது. நார்மலாக நம்ம கேட்டில் எல்லாம் பெயிண்ட் பண்ணுவோம்ல, அந்த பெயிண்ட் எல்லாம் காயாதுங்க. பட் இந்த பெயிண்ட் ஒரு 1 hourலேயே காஞ்சிடுச்சு. இன்சைட் போர்ஷன் பார்த்தீங்களா, ரொம்பவே பிளாக் கலரில் இருந்துச்சு. ஸோ இதை நான் ஒரு டபுள் கோட் கொடுத்து தான் பெயிண்ட் பண்ணணும் போல் அப்படின்னு நினச்சி பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் இதுக்கு டபுள் கோட்லாம் கொடுக்கலங்க. பெயிண்ட் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் இதை பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன நினச்சோன்னா, இதுக்கு 2 வாட்டி கோட் கொடுத்துக்கலாம், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த பெயிண்ட் ரொம்பவே திக்காக இருந்தனால ஒரு கோட்டே போதுமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, இது உள்ளாடி பிளாக் கலரில் இருக்கனால அந்த பிளாக் கலர் லைட்டாக அந்த ஷேட் இருந்துச்சு. அதனால தான் திரும்ப கொஞ்சம் கட்டியாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு வேலையாக இன்சைடு பெயிண்டிங்கும் முடிஞ்சிச்சுங்க. இந்த பார்டர் கோல்டன் கலர் பெயிண்ட் கொடுத்தா தான் என்ன அப்படின்னு நினச்சோம். ஸோ வீட்லேயே கோல்டன் கலர் பெயிண்ட் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, கேட்டில் பெயிண்ட் பண்ண மிச்சம் தாங்க. அதையே நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் பார்டரும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்டர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக அந்த நம்ம டெரக்கோட்டா பெயிண்ட் அடித்த மாதிரி இல்லைங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருந்துச்சு, பிகாஸ் இது கேட்டெல்லாம் அடிக்கிற பெயிண்ட்டுங்க. ஸோ இதுவுமே நமக்கு பிளாக் கலர் இருந்தனால ஒரு எக்ஸ்ட்ரா கோட் கொடுக்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்த பிறகு நல்லா இருக்க மாதிரியே எனக்கு தோணுச்சுங்க. ஸோ இது காயிறதுக்கு 1 day எடுத்துச்சுங்க. 1 day ஏன் எடுத்துச்சு அப்படின்னா, இந்த பெயிண்ட் நார்மல் டெரக்கோட்டா பெயிண்ட் இல்லை, அதனால தான் இது 1 day எடுத்துச்சு. 1 day கழித்து பார்த்தப்போ சூப்பராக இருந்துச்சு. என் பையன் இந்த பெயிண்ட்டுக்கும் நின்னாங்க, அவனுக்கு இந்த பெயிண்ட்டையும் கொஞ்சம் கொடுத்தோம். அப்புறமா என்ன பண்ணோன்னா, இது பெயிண்ட் இல்லை, இதில் நம்ம இப்போ ஃபிஷ் வளர்த்தினாலும் என்ன தான் பண்ணாலும் அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டு 1 week அப்படியே விட்டோங்க. ஸோ இதில் என்ன பிளான் பண்ணலாமா இல்லை ஃபிஷ் வளர்த்தலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தாங்க இருக்கும். இதை வாட்டர் லில்லி பிளான் பண்ண எடுத்துக்கலாமாங்கிற ஒரு ஐடியா கூட இருக்குது. இது தாங்க நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்ட டேங்க். இது பாருங்கள், இதுதான் என் பையன் பெயிண்ட் பண்ணது. எது நல்லா இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ரிமைனிங் வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.